ரியோட்டா கீசே என்ன பொறுத்தவரை குராகுனோ பாஸ்கெட் பால்ல நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னா அது இவன் தான். என்ன ப்ரோ போய் இவனை போய் ஸ்ட்ராங்ன்றீங்களே, இன்னும் ஆவுமினே காகமி ஆகாசி அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இந்த அனிமையில நம்ம கீசே ஹீரோ இல்லடா, அதனால காகமி குரோகோ அவங்களுக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீசேவோட பவரை டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா விண்டர் கப்போட சேரி வர்சஸ் கைஜோ கேம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கீசேவை ஒரு பால் கூட சேரி டீம் ஸ்டாப் பண்ணவே இல்லை மேட்சோட எண்டு வர. இத்தனைக்கும் கீசே கோர்ட்டுக்குள்ள இருந்தது ஒரு 7-8 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 7-8 நிமிஷத்துல அவன் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃபுல் கோர்ட்டையே. கீசேவோட பவருக்கு மட்டும் ஒரு டைம் லிமிட் 5 நிமிஷம் அப்படின்றத வைக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கீசே தான் குராகுனோ பாஸ்கெட்பால்ல மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். அதுலயும் இப்ப விண்டர் கப்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறது கீசேவோட பாதி பவர் தான். ஏன் அப்படின்னா லாஸ்ட் கேம்ல நீங்க பாத்திருப்பீங்க, பெர்ஃபெக்ட் காப்பி பிளஸ் ஜோன் இந்த ரெண்டுலயுமே கீசே இருப்பான். அவன் இதுல ஏதாவது ஒரு பவரோட இருந்தாலே ஆப்பனண்ட ஒண்ணுக்கு போற லெவலுக்கு அடிப்பான். இதுல 2 பவர் கம்பைன் ஆகி இருந்தானா ஆப்பனண்டோட நிலைமை யோசிச்சு பார்க்கவே முடியல. கீசேக்கு மட்டும் டைம் லிமிட் இல்ல அப்படின்னா அவன் தான் அந்த கோர்ட்டுக்குள்ள ராஜாவே. சிம்பிளா இவன ஒரு டயலாக் வச்சு நீங்க சொல்லிடலாம், கொம்பை இறங்கிடுவான், கொம்பை இறங்கிட்டா நமக்கு பால் தான். அந்த டயலாக் கீசேக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னதான் ஜெனரேஷன் மிராக்கிள் ஒருத்தன் வேற லெவல்ல விளையாடுவான் மாடலாவே இருந்தாலும் கூட, அதனால ஒன்னும் அவன் மத்த யார் கூட ரொம்ப கெத்தாவா நடந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டான். எப்பவுமே ரொம்பவே ஜாலியா எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு ரொம்பவே சிம்பிளா ஹம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டர் ரியோட்டா கீசே.